பள்ளிப்படுத்த பாதத்தில் செத்தவரை ஆனால் அழகு மன்னா அர்ஜுன மகாராஜர் போல அழகாக இருக்கின்றார. 32 வருஷம் பொறுத்தவரு, இவரு 97 வருஷம் பொறுத்தவரு. இல்லை மன்மதனை போல இருக்கின்றார. மன்மதன் கூட மேலாமா? அப்படியா? நடாது இத பாருங்க, பேச்சுனா பேச்சு. அப்படியா? சிரித்தால் சிரிப்பாங்க. அவர் கை நீட்டி பேசினாலே பயங்கரமா இருக்கும். என் கடவுளை நான் பார்க்கணுமே ஆவலா இருக்கு. போது இருந்துக்க அக்கா, வரக்கூடிய கடவுள் எப்படி இருக்காரா தெரியுமா? மன்மதன் போல இருக்காரா? மன்மதனுடைய மனைவி ரதி. என் கடவுள் மன்மதன் என்ன நான் ரதி. அது மட்டுமா? அர்ஜுனனுக்கு 8 மனைவி. பாஞ்சாலி, சுபத்திரை, நாகக்கண்ணி, பவளக்கொடி, சித்ராங்கத, அல்லி, மின்னல் ஒளி, போகவதி என்ற முறைப்பெறார் அல்லவா? தங்கம்மா மாரியம்மா அவங்களா இல்ல. அப்படி கட்டப்படி எனக்கு வரக்கூடிய மனவள பார்க்க போகிற சந்தோஷம் தங்க. நான் சென்று பார்க்க எங்க இருக்கிற பாக்குறேன். இடமில்லையோ அந்த சாமிக்கோ கண்ணில்லையோ பாவி என் வாழ்வு நிலைக்கலையோ. அம்மா ஏமாற்றம் தானா என் வாழ்விலே, ஏமாற்றம் தானா என் வாழ்விலே, ஏமாற்றம் தானா என் வாழ்விலே, ஏமாற்றம் தானா என் வாழ்விலே. ஏமாற்றம் தானா என் வாழ்விலே, இன்பமோ உண்டோ இந்த புவியிலே. ஏமாற்றம் தானா என் வாழ்விலே, இன்பமோ உண்டோ இந்த புவி மேலே. தெய்வமே, யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? யாருக்குடி என் நான் கெடுத்து? இறைவா, எண்ணத்தால் செய்கையால் யாருக்கு எந்த ஒரு தீங்கு செய்யாத அந்த சிவனையை நினைத்துக் கொண்டு சிவனுக்காக தொண்டுகள் செய்ய வேண்டும் என்று பிறந்த இந்த சிவஞான வள்ளியுடைய வாழ்க்கையை பாருங்கள் அம்மா. இறைவா, நான் என்ன பாவத்தை செய்தேன் என்று எனக்கு இந்த தண்டனையை கொடுக்க வேண்டும். ஏன் கொடுக்க வேண்டும்? எனக்கு வரக்கூடிய கணவர் அழகாக இருப்பார், அவரோடு சேர்ந்த காலம் எல்லாம் சந்தோஷமா வாழ போகிறோம் என்று என்னுடைய மனதில் மனக்கோட்டையெல்லாம் கட்டி வைத்திருந்தது. ஏன் மனக்கோட்டை அத்தனையும் மண்பாடாக மாறிவிட்டது தெய்வமே. அம்மா, என பெற்றவளை நான் கலங்கி நிற்கிறேன் தாயே.
என்னை பெற்றெடுத்த தாயோ தந்தையோ மகளே அடி நான் பெற்ற செல்வமே உனக்கு திருமணம் செய்து அழகு பார்க்க வேண்டும் என்று உணர்ந்த பொழுது அம்மா அப்பா எனக்கு மாப்பிள்ளை நீங்கள் பார்க்க வேண்டாம், மாப்பிள்ளையை நானே தேர்ந்தெடுக்கிறேன் என்று உரைத்தலை என் வாழ்வில் சொல்ந்து விட்டது, இன்பமான வாழ்க்கையில் சொல்ந்து விட்டது. அம்மா மகளே சிவனானவள் என்றும் இல்லாமல் இன்று கத்துகிறாய் கதறுகின்றாய், என்ன நடந்ததுமா சொல்லம்மா. கருவில் சுமந்தவளே, ஆமா அழ வேண்டாம்மா. காலமெல்லாம் அவருடைய மகள் கண் கலங்க கூடாது என்று உரைத்தவளே. அம்மா தாயே, நான் படும் துன்பத்தை பாரு. என்னமா நடந்தது? எனக்கு வந்திருக்கக்கூடிய மாப்பிள்ளை எப்படி இருக்கிறார் தெரியும்? எப்படி இருக்கின்றார் மாப்பிள்ளை? அவர் கூன் குறுகி குஷ்டப்படுத்திருக்கிறார். பொன்னான என் வாழ்வு புயல் வீசி விட்டது. அம்மா இன்பமான வாழ்க்கை வந்து விட்டது. நான் காலமெல்லாம் கண்ணீர் வாழ வேண்டுமா? தாயே என்ன பெற்றவளே, அழ வேண்டாம் மகளே. மாலையை சுயத்து வைத்திருந்தால் அப்பொழுது அந்த மாலையானது அவனுடைய கழுத்தில் விழுந்து விட்டது. தெரிந்தோ தெரியாமலோ அந்த மாலையானது அவன் கழுத்தில் விழுந்து விட்டது. அந்த மாலை எடுத்து வந்துவிடு. உனக்காக 1000 நாட்டு இளவரசர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு உனக்கு மனமுடித்து வைக்கிறோம் அம்மா. சொல்லம்மா. என்னை பெற்றவளே, நீங்கள் உரைப்பது முறை அம்மா. என்னடி அம்மா, தெரிந்தோ தெரியாமல் அவன் கழுத்தில் மாலை விடுத்து விட்டது என்று உரைக்கின்றாயே. அம்மா, அவர் யார் அம்மா? யார் என்று தெரியாதவர், ஆனால் அவர் இப்பொழுது எனக்கு யார்? என் கணவர் அம்மா, என் கணவர். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த சக்தி வாழ்ந்த மாலை, சிவனுடைய அருளால் கிடைத்த மாலை, சிவமாலை. அந்த மாலையை சுகவரத்தில் சொல்லிட்டு கொண்டு யார் கழுத்தில் விடுக்கிறது அவர் தானே மன்னர் என்று உரைத்தேன் அம்மா. ஆமா அம்மா தாயே, என்னடி அந்த மாலையை அங்கிருந்து கொண்டு வா என்று உரைக்கிறாயே. அம்மா, அது முறையே தாயிடம் பெற்றெடுத்த அம்மா. அம்மா, உன் மகளுக்கு திருமணம் முடிந்து விட்டது அம்மா. மீண்டும் ஒரு திருமணத்தை செய்து கொள்ள வேண்டும் என்று உரைப்பது முறை அல்ல. இது பாருங்கள் அம்மா. அம்மா, என்னுடைய வாழ்க்கை இப்படி அமைய வேண்டும் என்று இறைவன் அந்த ஈஸ்வரன் தலையில் எழுதி வைத்து விட்டார். விதியை வெல்ல வேண்டுமென்றால முடியாது என்று உரைப்பார்களே, அதுபோல் உன்னுடைய மகளுக்கு திருமணம் முடிந்து விட்டது அம்மா. நன்மையோ தீமையோ காலமெல்லாம் இவரோடு சேர்ந்து வாழ்வது தானே முறை. நிறுத்தடி. கேவலம் குஷ்டப்பிடித்திருக்குது. இவன் உனக்கு கணவனும். நாட்டு மக்களை பார்த்தால் கேவலமாக பேசுவார்கள். என்னடி நீ பேசுவது? சொல்லு. நாட்டு மக்கள் 1000 பேசட்டமா, இருந்தாலும் அவரை எப்படி அம்மா வேண்டாம் என்று நிறுத்திவிட்டு வர முடியும்? வர முடியாது. முடியாதம்மா. இந்த தாயிடம் சொன்ன வார்த்தை உன் தந்தையிடம் நீயே சொல்லிடு. என்ன அப்பா, பிறந்த நாள் முதலா தங்க தொட்டிலில் தாளாட்டி வெள்ளை கிண்ணத்தில் அமர்ந்து தொட்டி நாட்டு செல்வமே. பிள்ளை இல்லாத காரணத்தினால் அந்த சிவனை வணங்கினால் சிவனுடைய அருளால் பிறந்தவள் அம்மா என்னுடைய மகள் ஆக என்ற சிவனான வள்ளிக்கு பயன் தொட்டிருக்கிறது அப்பா. அப்பா, பாதமெல்லாம் வலிக்கும் என்று நான் நடந்து போகின்ற பொழுது என்னுடைய பாதத்தில் முழுக்கள் குத்தி விட போகின்று மலர்களை தூவி விட்டாயே. 1000 தாதி பெண்கள் என் அருகில் இருந்தார்களே. பெண்ணாக பிறந்தவள் ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாக பிறந்த 2 பெண்ணாக பிறந்த சிவஞானவள்ளி சிவகாமி உங்கள் இருவரையும் கண்ணும் கருத்துமாய் எண்ணும் எழுத்துமா வளர்க்க வேண்டும் என்று வளர்த்து ஆளாகி மார் மீது மன மீது தோல் மீது துணை மீது அப்பா வளர்ப்பதாலுமே கடமை. மகனை கிளங்கி நிற்கிறோம். மகளே, நான் பெற்ற செல்வமே, உனக்கு மணாலனை நான் பார்க்கிறேன் என்று உரைத்த பொழுது வேண்டாம் வேண்டாம் என்று மருந்தும் உன்னுடைய மருமகன் அழகானவளா, அறிவுள்ளவளா, திறமையானவளா, என்னுடைய மகள் சிவஞானவள்ளி ஒரு ஆசைப்பட்டால் அது நிச்சயமாக பார்க்கும். அவன் எப்படிப்பட்ட கடவுள்? அப்பா சொல்லுமா. உன்னுடைய மருமக பிள்ளை எப்படி இருக்காரு தெரியுமா? எப்படி இருக்காரு? பெற்றெடுத்த தாய் தந்தை பார்க்கும் மாப்பிள்ளை திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையை பெற்று வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று என்ன உரைத்தாய்? ஒரே மகள் ஒப்பற்ற மகள் நீண்ட நாளுக்கு
நாளுக்கு பிறகு தவமாய் தவம் பெற்றிருந்த மகள் சிவனர்களால் கிடைத்தவள் என்று உனக்காக சிவபக்தராக திகழ்ந்தேன். அப்படி இருக்கும் பொழுது சிவனர்களால் கொடுக்கப்பட்ட மாலை வீசியவே சுயமத்தில் யார் கருத்து வீசுவோம் அவரை எனக்கற்ற கணவன் அதுவே சிவன் கொடுத்தவன் என்று உழைத்தாய். ஆனால் சிவன் கொடுத்தவனை பார்த்தாயா குஷ்டம் பிடித்தவன் கழுத்திலே மாலை இருக்கிறது. ஆகையால் எந்த குஷ்டம் பிடித்தவன் வேண்டாம் உனக்கற்ற அழகான மகனை நான் திருமணம் செய்தேன். மாலை கழித்து கொண்டு போகலாம். அப்பா நீங்க யாரப்பா? இந்த அமராவதி நாட்டை சீர்ல சிறப்பாடி சிம்மாசனம் அமர்ந்து செல்வாள் படித்து நீதி நெறி தவறாமல் அரசாட்சி புரியக்கூடிய சந்ததிக்கு பெருமையாக எழுந்து கூன் குறுகி குஷ்டம் பிடித்திருக்கிறார். அவன் கழுத்தில் எதற்காக மாலை? அந்த மாலையை அகற்றி விட்டு வா என்னோடு என்று உரைக்கிறாய். அப்பா என்னம்மா நீ எப்படி அப்பா உங்களுக்கு மனம் வருகிறது? தந்தையே அப்படி என்றா அந்த சிவனையை நம்பி வாழ்ந்தது அத்தனை நான் பொய்யா? அவருக்காக வாழ்ந்தது அத்தனையும் பொய்யாப்பா? இல்லையப்பா இல்லை. அந்த இறைவன் கொடுத்த வரமப்பா, இறைவன் கொடுத்த மாலையப்பா. அந்த மாலை எப்பொழுது அவர் கழுத்தில் விடுததோ இனிமேல் எனக்கு அவர்தான் கணவர். அவருக்கு நான் தான். ஆமா வாழ்வுதான் இந்த தந்தைக்கு முக்கியம். நல் வழியில் நடக்க வேண்டும் என்று ஒரு பெண் பிள்ளை பார்த்து பார்த்து வளர்ப்பவன் தந்தை. தோல் மீது தொழில் மீது தாங்கி வளர்த்தவன் இந்த தந்தை. 10 மாதம் கருவிலே சுமந்து பெற்ற தாய். அவள் இறந்து ஒரு வாடி வதங்குவது யாரால்? பெண்ணால். அப்படி இருக்கும் பொழுது தந்தையின் சொல்வார்த்தை கேட்டு தந்தையின் சொல்மிக்க மந்திரம் கிடையாது என்று மாலை கேட்டுக்கொண்டு புறப்படைய ஒரு பெண்ணாக பிறந்தவள் பெற்றெடுத்த தாய் தந்தையை நினைவில் சுமந்து தொட்டு தாடி கட்டிய கணவனை இதயத்தில் சுமந்து பிள்ளையை கருவில் சுமந்து குடும்ப வாரத்தை தலையில் சுமந்து இத்தனை சுமைகளிலே சுமந்து கொண்டு ஒரு பெண்ணா பிறந்தவள் காலமெல்லாம் கொடுத்திருக்காக சிரித்த முகத்தோடு ஏன் வாழ்கிறாள்? ஒரு பெண்ணாக பிறந்தவள் பிறந்த வீட்டை விட்டு விட்டு புகுந்த வீட்டு காலமெல்லாம் கணவனோடு சந்தோஷமா வாழ வேண்டும். இல்லற வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும். பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும். பிறந்த வீட்டிற்கு புகுந்த வீட்டிற்கு பெருமையை தேடி கொடுப்பதுதான் பெருமைக்கு அழகு. ஆகையால் தான் பெரியவர்களாக அனைவருமாக ஒன்று சேர்ந்து நிச்சயதார்த்தம் என்று உரைப்பார்களே. ஒரு பெண்ணை ஒரு ஆணுக்கு நிச்சயம் செய்து அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து ஊர் அருகே உலகம் அருகே அக்கடி சாட்சியாக அனைவருக்கு முன்பதாக மணமேடையில் மாலையை மாற்றி மங்களத்தை கட்டிக்கொண்டு பெற்றெடுத்த தாயும் தந்தையோ அம்மானி காலமெல்லாம் மஞ்சள் குங்குமத்தோடு மாங்கல்ய பாக்கியத்தோடு தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் மகளே என்று வாழ்த்துவார்கள். ஆனா எனக்கும் அவருக்கு திருமணம் முடிந்திருக்குது. மகளே அந்த மாலையை அகற்றிவிட்டு என்னோடு வாய் என்று உரைக்கிறாய். அப்பா என்னம்மா மகளை பெற்ற காரணத்திற்காக கண்ணீரோடு நீங்கள் இருக்கிறார். அந்த மாலை அவர் கழுத்தில் விழுந்து விட்டது. நன்மையோ தீமையோ இனி நான் அவரோடு தான் வாழ போகிறேன். வளர்த்த தந்தை உனக்கு அமைக்க முடியாது. கேவலம் குஷ்டம் பிடித்த கூன்குறிருக்கும் அவன் என்றால் அதை பார்க்கிறார் உயிரோடு கேட்டு வர முடியுமா? முடியாதா? முடியாது.
குழந்தை இல்லாமல் பெற்றதற்கு தகுந்த தண்டனை கொடுத்து விட்டாய். கண் இல்லாமல் ஒருவன் கணவனாக ஏற்றுக்கொள்ளலாம், காலி இல்லாதவன் ஒருவனை குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இப்படிப்பட்ட குஷ்டம் பிடித்தவனோடு குடும்பத்தில் சீர்கட்டு வாழ நேரும். சொல்வதை கேள், இப்பொழுது புறப்படு. அப்பா, 1000 வார்த்தைகள் எடுத்து உரைத்தலம் அவரை விட்டு என்னால் வர முடியாதப்பா. அவனை விட்டு வர முடியாதப்பா. வர முடியாது என்றால் ஏற்று முதல் உனக்கு நான் தந்தை கிடையாது, உனக்கு தாயம் கிடையாது. இறந்து விட்டார்கள். இன்று முதல் நீ அணிந்திருக்கும் ஆடை, ஆபரணம், தங்க நகைகள் அனைத்து அவள் கழுத்திற்கும் அழைத்து ஒட்டியாரமும் இருக்கக்கூடாது. ஆடை ஆவரம் அழைத்து பெற்றுக் கொண்டேன். நாட்டு விட்ட ஓடி ஓடி. நீ செய்வதெல்லாம் முறையாக்கா. தான் ஆடவில்லை என்றாலும் தன் தசையாடும் என்று உரைப்பார்களே. என் உடன் பிறந்தவளே, என் பாசம் வளரு, என் ரத்த பாசம் இதை பாரு. நானே தேர்ந்தெடுத்த வாழ்க்கை இது. நன்மையோ தீமையோ என் வாழ்க்கை அவரோடுதான் முடியும் என்று அந்த ஈசனை எழுதி வைத்து விட்டான். ஆனா பெற்றெடுத்த தாயும் தந்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. போது நிறுத்துக்கா. ஈசா ஈசா ஈசான்னு எந்த நேரமும் கடவுளையே வணங்குறியே. ஒரு நிமிஷம் உன்னை பெற்றெடுத்துங்க இருந்திருந்தா அவங்க வார்த்தையை நீ கேட்டு இருந்தாலும் அந்த கடவுள் உனக்கு தெரிஞ்சிருப்பாரா? இது வரைக்கும் கடவுள் நீ கண்ணால பாத்துருக்கியா? இல்லையே. பெத்தவங்களதான்க்கா நினைக்கணும், அதுக்கப்புறம் தான்க்கா மத்ததெல்லாம். அக்கா, இந்த உலகம் எப்படியா பட்டு தெரியுமாக்கா? ஒருத்தர் நடந்து போகும்போது கால் தடுக்கி கீழே விழுந்துட்டா அவங்களை தூக்கி எழுப்பி நிறுத்தாதுக்கா, கை தட்டி சிரிக்கும். அந்த மாதிரி உலகம் இது. என் உடன் பிறந்தவளை அந்த உலகத்துல இவன் கூட நீ வாழ போறியாக்கா? இதை பாரு சிவகாமி, அறிவோடு பேசுகிறார். கேட்பதற்கு செவிக்கு இனிமையாக தான் இருக்கிறது. இருந்தாலும் அவரை விட்டு விட்டு எப்படி நீ வர முடியும் என்றால் வர முடியாதா? முடியாது. வர முடியாது. முடியாது. இதை பாரு, பெற்றெடுத்த மகளே வேண்டாம் என்று தந்தை உரைத்திருக்கிறார். நான் நன்மையோ தீமையோ அவரோடு சென்று விடுகிறேன். இருந்த பொழுதும் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு நீயாவது அன்போடு இருடு. இனிமே நீ போட்டு இருக்கிற ஆடை அப்புறம் எல்லாத்தையுமே கைட்டு வச்சுட்டு கிளம்பி போறேன். காரியத்தை